அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுப விஜயகுமார். இன்றைக்கி பார்த்திங்கன்னா பெண்கள் ஸ்பெஷல், குறிப்பாக இந்த கடகராசி அன்பர்கள், இந்த பெண்களுக்கு உண்டான பலாபலன்கள், இவங்களுக்கு குடும்பம், பொருளாதார ரீதியான விஷயங்கள் எப்படி இருக்கும், திருமணம், குழந்தை பிறப்பு, இவங்க வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள் எப்படி நடக்கும். ஏன்னா பொதுவாகவே ஜாதகம் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு அரசர் அந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. இல்லை பொதுவாக பார்த்திங்கன்னா ஆண்கள் மையப்படுத்தியே இருக்கும். முழுக்க இந்த வீடியோவில் பெண்கள் அடிப்படையாக அவங்க வாழ்க்கை எப்படி இருக்கும், குழந்தை பிறப்பு, செல்வ சேர்க்கிறது என்ன, மனநிலைமை எப்படி இருக்கும், எந்தெந்த இடத்துல எப்படி டிசிஷன் எடுக்கணும், இதை சொல்கிற பலன் பார்த்திங்கன்னா நிறைய பேர்த்துக்கு அப்படியே மேட்ச் ஆகும். ஒரு 60-65 வயசு இருக்காங்க பெண்கள்லாம், ஆமாம் எனக்கு வாழ்க்கையில் நடந்திருக்கு. ஒரு 35-40 இருக்காங்க, எனக்கு பாதி நடந்திருக்கு, அப்படி நடக்க போகுதுன்னு அர்த்தம். இதை சந்திக்காமல் கடந்து போக முடியாதுங்க. அது என்னென்னு பார்ப்போம். சரி, முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கேள்விகள் சந்தேகங்கள் தான் இதை பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ரைட். பொதுவாக இந்த கடகராசினாலே நீர் பாங்கான இடம் இவங்களுக்கு ரொம்ப நல்ல சூட் ஆகும். நீர் சம்பந்தப்பட்ட இடங்கள் இவங்க பொதுவாக நிறைய பேர்த்து பார்த்திங்கன்னா இந்த பீச்சு, குளம், ஃபால்ஸு இந்த மாதிரி இடத்துக்கு போயிட்டு வந்தால் ரொம்ப ஃப்ரெஷ் ஆகிடுவாங்க. எந்த ஒரு கஷ்டங்காலம் வந்தாலும் ஒரு நீர்நிலை உள்ள இடத்துக்கு போயிட்டு வாங்க. அதாவது பௌர்ணமி வடம், கிரிவலங்கள் இந்த மாதிரில போகும்போது இவங்க ராசியை ஆக்டிவேஷன் பாயிண்ட்டாக வேலை செய்யுது. நான் பொதுவாக இந்த கடகராசி வந்தாலும் திருச்செந்தூர் அனுப்பிவிடுவேன். ஏன்னா திருச்செந்தூர் போனால் கடல்லையும் குளிப்பாங்க, ஆழித்தீர்த்தத்துலையும் குளிப்பாங்க. இப்போ இவங்க ராசி ஈஸியாக ஆக்டிவேட் ஆயிரும். முருகர் கொடுத்தாரா, அங்கே இருக்கிற கடல் கொடுத்ததா அப்படிங்கிறது அது அடுத்ததும். பட் அந்த நீர் பாங்கான இடமே வேலை செஞ்சிருது. இந்த ராசிக்கு பார்த்திங்கன்னா இமோஷ்னலாக ராசிங்க, ரொம்ப இமோஷ்னலாக டீல் பண்ணுவாங்க. அறிவு ஜாஸ்தி தான், ஆனால் அதை ஓவர்டேக் பண்ண இமோஷன், தாய்மை உள்ளம் அதிகமாக இருக்கும். தெரிஞ்சே விட்டு கொடுக்க ராசிங்க. மற்றவங்க என்ன ஏமாத்துறாங்கன்னு தெரியும், இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம கேட்க முடியல, அவங்க சூழ்நிலை அப்படி. அந்த மாதிரி நிறைய பேர்த்துக்கு விட்டு கொடுக்குற ராசி இந்த ராசி. இந்த ராசிக்கு ஒரு சிறப்பு அம்சமே தெரியுங்களா? அதாவது அறிவாளியான ராசி. வெளிநாடு, வெளியூர், அரசியல், அரசாங்கம் எல்லா விஷயத்துலையும் எக்ஸ்பர்ட் இருக்கும். எந்த டாபிக் கேட்டாலும் நாலேஜ் இருக்கும். குறிப்பாக ஷேர் மார்க்கெட் சம்மந்தப்பட்டது. இந்த பெண்களே பேசுவாங்க, ஷேர் மார்க்கெட்டா அதான் அது வேலை ஏறப்போகுது இறங்கும்போது சும்மா சொல்லுவாங்கன்னு நடக்கும். அப்போ அனைத்து துறையிலையும் வலிமையாக இருக்கிற இந்த பெண்கள், பொதுவாக கடகராசி பெண்கள், அது குறிப்பாக ஆயில் நட்சத்திர பெண்கள்லாம் சமைச்சாங்கன்னு வைங்க, நல்லா சாப்பிடவும் பிடிக்கும், சமையல் செய்யவும் பிடிக்கும். இவங்க சமைச்சா அவ்வளோ நல்லாயிருக்கும். அந்த ஆயிலி நட்சத்திரம்லாம் வந்தாலே விதவிதமாக ஏதோ ஒன்று வாங்கி கிண்டிகிட்டு இருப்பாங்க. டிஃப்ரெண்ட் ஃப்ளேவரை ட்ரை பண்ணுவாங்க. அசைவ பிரியர்கள் இவங்க. இந்த ஃபுட் ஹேபிட்ஸ் பார்த்திங்கன்னா நிறைய பேர் அசைவ பிரியராக இருக்கும். ஒரு சில வெஜிடேரியன் இருந்தால் கூட அந்த வெஜிடேரியன்லேயே டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ், ஃபாரின் ஃபுட் எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆசைப்படும். ஃபுட்டு இந்த மாதிரி ப்ராடக்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். சரி, இப்போ தொழில், குடும்பம், ஒவ்வொரு டாப்பிக்காக பார்ப்போம். பொதுவாக இவங்க வேலை வாய்ப்பு, வேலை அப்படிங்கிற விஷயம் சூப்பராக இருக்கும். தொலைதூரத்தில் அமையும். அதுதான் அரசாங்க வேலை, அரசு தொடர்புடைய வேலை அமையும். ஒரு சிலருக்கு வெளிநாடு, வெளி மாநிலம், இதுதான் அவங்களுக்கு 2 டாபிக் தான். ஒன்று கவர்மெண்ட் வேலை, இல்லை உள்நாட்டில் பெரிய பதவியாக இருக்கும், இல்லைன்னா வெளிநாடு. இவங்க குடும்பத்துக்கு கேட்டாலே ஒரு வெளிநாடு இருக்கும். அப்போ வேலை பார்த்திங்கன்னா தொலைதூரமாக அமையும். அந்த வேலை இவங்களுக்கு மிகுந்த மதிப்பு மரியாதை கொடுக்கும். வேலையில் பார்த்திங்கன்னா இவங்க ஒரு முக்கிய நபராக இருப்பாங்க. எல்லா பொறுப்பும் உங்கள்கிட்ட வந்து நிற்கும். ஒரு டிசிஷன் அத்தாரிட்டி பேனல் மாதிரி வந்திருப்பீங்க. சனி ஞாயிறு கூட வேலை செய்கிற மாதிரி வந்துருங்க ஒரு சில நேரத்தில். ஏன்னா முக்கியமான பொறுப்பே இவங்க தான் இருக்க போகிறாங்க. ஆண் பெண் இந்த பாலினமே இந்த கடகராசி கிடையாது. என்ன ரீசன்னா, இவங்களுக்கு ஒரு வேலையை கொடுத்தா அவ்வளோ மைண்டாக செய்வாங்க. அதில் ஒரு நேர்த்தியாக இது இருக்கும். ஏன்னா குருவோட வீடு அந்தளவுக்கு நேர்த்தியாக பண்ணக்கூடியது. இவங்க செய்கிற விஷயத்தில் ஒரு சமுதாயத்துக்கு ஒரு சீர்திருத்தம் பண்ணக்கூடியது. ஒரு டீச்சர் ஒருத்தர் இருந்தார், ஒரு மேடம், அவங்ககிட்ட சொல்லும்போது நீங்கள் பண்ணுறது கண்டிப்பாக ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு. நிச்சயமாக அவங்க பார்த்திங்கன்னா அவ்வளோ இம்பேக்ட். இந்த காலை உணவு திட்டங்கள் இப்போ தான் வந்திருக்கோம். அதற்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா ஒரு ஆர்கனைசிங் இதில் சொல்லி காலையில் வராத அந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் இருக்கிறவங்களுக்கு ஃபுட்டு கொடுத்துட்டு இருந்தாங்க. ஃபுட்டு இல்லைன்னா ஒரு ஹோட்டல், டீ, பேக்கரி. ஏன்னா காலையில் பசங்க சாப்பிடலன்னு சொல்கிறதுக்காகவே நிறைய பேர் வரல, அதுக்கெல்லாம் இப்படி பண்ணாங்க. இந்த மலை பிரதேசத்தில் இருந்த ஒரு டீச்சர், இந்த மலைவாழ் மக்கள்கள் அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா படிப்புக்கு அதிக நாட்டம் கொடுங்க. அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ, ஃபுட்பால்னால் ஃபுட்பால் கொடுத்து அவங்க வரைச்சி வச்சது. அந்த பெண்கள் இப்போ அந்த பாட்டு சம்மந்தப்பட்டது, பாட்டு புத்தகம் கொடுத்து வந்து படிக்க வச்சது. இதெல்லாம் கேட்கும்போது மெய்சிலிர்த்தது. அந்தளவுக்கு இவங்க அவங்க செய்யும் தொழிலில் சமுதாயத்துக்கு சீர்திருத்த மாதிரி ஏதோ ஒரு வகையில் இம்பேக்ட் இருந்துகிட்டே இருக்கும். இவங்களுக்கு கண்டிப்பாக சொத்து, இடம், வீடு அமையும். அது 2ஆக பெருகும். இவங்க பேரில் ஆரம்பத்திலே இவங்க இடம் வாங்கி போட்டிருந்தாங்க இந்த கடகராசிக்காரங்க. இவங்க தூரத்தில் இடம் வாங்கி போட்டேன்,
அப்படியே 1-2 இடங்கள் கடகராசி மட்டும் வாங்கி போட்டுட்டா ஒரு 20-25 வருஷம் கழித்து அதை கேட்டிங்கன்னு வச்சுங்களேன். இதை ஒருத்தரை கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, நான் வாங்கும்போது என்னப்பா 3500 வாங்கினேன், இப்போ அவங்களுக்கு 67-68 வயசு இருக்கும். இன்றைக்கி சொல்கிறாங்க அது என்ன ஒரு சென்ட்டு, அவங்க சொல்கிறது அந்த சென்ட்டு கணக்கு சொல்லுவாங்க அந்த கோவை வட்டார பகுதியில். அது என்ன சென்ட்டுன்னு 60 போகுது. அப்போ 3000 வாங்கினதுக்கு மொத்த இடமே இப்போ சொல்கிறது ரேட்டு. அப்போ இவங்க வாங்குகிற மதிப்பீடு அதிகரிக்கும் 30 நாள். அப்போ இவங்க வாங்குகிற இடம் மெயினான இடத்துல மெயினோ இடமோ இல்லை எங்கே வேணாலும் மதிப்பு கூடிரும். அதனால் இவங்க ப்ராப்பர்ட்டியில் கவனம் செலுத்த வேண்டிய பெண்கள். ப்ராப்பர்ட்டி மட்டும் வாங்கி போட்டு பாருங்கள். பிற்காலத்தில் அவங்களுக்கு அதுவே பல தலைமுறைக்கு நிற்கக்கூடிய சொத்தை வந்துடும். இவங்களுக்கு நீர்ப்பாங்கான இடம், எங்கே போர் போடலாம் தண்ணி வந்துடும். 30 அடியில் தண்ணி வந்தது, 40 அடியில் தண்ணி வந்தது, இந்த கதையெல்லாம் கேட்டிருக்கேன். மிகப்பெரிய வறண்ட நிலத்திலே கேட்டாங்களே 200 அடியில் தண்ணி வந்துடுமாங்க. இப்படி தான் 200 அடி வந்தது, 250, இதெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் நீர் வந்துடும். இவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த கடல் சார்ந்த உயிரினங்கள் வளர்க்கவும் பிடிக்கும், உணவு உண்ணவும் பிடிக்கும். தொழிலாக பார்த்திங்கன்னா திரவம் சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணால் நல்லாயிருக்கும். வாட்டர் சம்மந்தப்பட்டது, ஃபுட் இண்டஸ்ட்ரி, கைப்பக்குவம் இருக்கும். ஃபுட் இண்டஸ்ட்ரி இதெல்லாம் இவங்களுக்கு செட் ஆகக்கூடிய அம்சம் உண்டு. சரி, திருமணத்தை பற்றி பேசுவோம். திருமணம் எப்படி? 7ஆம் அதிபதி சனி, இது சந்திரன், சனி சந்திரன் சேர்க்கை. 8ஆம் அதிபதி சரியாகும். திருமணம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வேண்டான்னு ஒதுக்கிற ராசியே இந்த ராசி தான். ஆனால் திருதுப்புன்னு நடக்கிற ராசியும் இதுதான். முதல்ல திருமணமே வேணாம்பாங்க இந்த பெண்கள். வேண்டாம், எனக்கு செட் ஆகலை, அது செட் ஆகலை, இது செட் ஆகலைன்னு நிறையா ஒதுக்கிறது. இது மேரேஜுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், அப்படியே லைஃப் ஸ்டைல் கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகிறது இந்த கடகராசி தாங்க. திருமணத்துக்கு முன், திருமணத்துக்கு பின். திருமணத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா எங்கள் வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் இருக்கும், நிறைய செலவு பண்ணுறாங்கன்னு வைங்க. திருமணத்துக்கு பின் இந்த கடகராசி பெண்கள் செலவே பண்ண மாட்டாங்க, அவ்வளோ சிக்கனம் பார்ப்பாங்க. அப்படியே லைஃப் மாறக்கூடிய அம்சம் உண்டு. திருமணத்தில் நிறைய பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வேண்டான்னு சொன்ன வரையும் திருப்பி அமைஞ்சிருக்கும். முதல் பார்த்துட்டு வேண்டான்னு சொன்னோம், அதே வரன் திருப்பி வந்தது. இந்த ஸ்டோரிலாம் இவங்களுக்கு இருக்கும். ரைட். இப்போ இவங்க தொழில் பொதுவாகவே இவங்களுக்கு இந்த ராசிக்கு இந்த பெண்கள், கடகராசி பெண்களுக்கு நான் சொல்கிறது, குழந்தை பிறந்ததுக்கு பின் தொழில் வளர்ச்சி, தொழிலை பார்க்கணும். ஏன்னா 5-10 சம்பந்தம் செவ்வாயாக வருகிறது. குழந்தைகள்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்கள் தொழில் விருத்தி அமைக்கணும். அதுக்கு முன்னாடி வேலைக்கு தான் போகணும். ஏன்னா குழந்தை 5-10 சம்பந்தம் வந்தாலே குழந்தைக்கு பின் வருது. குலதெய்வ வழிபாட்டின் மூலம் தொழில் விருத்தி அடையும். குழந்தை பிறக்க குலதெய்வ அருள் தேவை. அப்போ இவங்களுக்கு தொழில் வளர்ச்சி நல்லாவே இருக்கும். இவங்களுக்கு கூட்டு சம்மந்தப்பட்டது கொஞ்சம் பார்க்கணுங்க. கூட்டு ஒரு சில கூட்டு நிறைய பேருக்கு செட் ஆகலை. தனியாக பண்ணும்போது கூட பெஸ்ட்டாக பண்ணிகிட்டு இருந்தாங்க. கூட்டு தான் இதாக இருக்கும். இந்த தகவல் தொடர்பு சாதனங்கள், பொதுவாக ஃபோனு, இந்த டாக்குமெண்ட்டு, இந்த ராசிக்கு ரிப்பேர் ஆகிறவங்க இந்த ராசிக்கு ரிப்பேர் ஆகுது. ஃபோன் கேட்கல, ஃபோன் பிரச்சனை, டிஸ்பிளே ஒர்க் ஆகலை, ஸ்க்ராட்ச் விழுந்துருச்சு, சிம் கார்டு காணோம், ஸ்பீக்கர் ஒர்க் ஆக மாட்டேது, இதெல்லாம் இந்த ராசிக்கு தான். இப்போ தான் வாங்கிட்டு வந்தே ஒர்க் ஆகலை. இந்த ஃபோன், லேப்டாப், ஹெட்செட் இதில் பிரச்சனை மாறி வந்துக்கிட்டே இருக்கும். திருப்பி ஆல்ட்ரு பண்ணிகிட்டே இருக்கணும். இந்த இஎம்ஐ சம்மந்தப்பட்டதில் தனியாக 2 டைம் எடுத்துருவாங்க. பேங்க்கில் 2 டைம் எடுத்துட்டேன். இந்த பஸ்ஸில் காரில் டோலில் போகும்போது 2 டைம் ரைட் பண்ணிடுவாங்க. அப்போ இதே இவங்க தான் கை விரலில் நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த மிக்சியில் லைட் அடிபட்டது, சரி கை விரலில் டிஃப்ரென்ஸ் இருக்கிறதுல இந்த ராசி தான். அப்போ 3ஆம் பாவம் சம்மந்தப்பட்ட இதில் கவனம். பொதுவாக இந்த பெண்களாக இருக்கிறனால அவர் என்ன பண்ணுவாங்க, இந்த பக்கம் காது 2-3 இடத்துல குத்த விரும்புவாங்க. காது குத்துனா கூட மேலே அது அவ்வளோ தொங்கட்டான் வர்றது. இவங்களுக்கு இந்த காது ஹெட்செட்டுங்கிறது விருப்பம், இதெல்லாம் இருக்கும். இவங்களுக்கு இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி பேசணும். பொருளாதாரத்தில் ஷேர் மார்க்கெட், வீடு, நகைகள் சூப்பராக இருக்கும். அதில் பிரதானமாக பார்த்துக்கணும். இந்த ராசிக்கு 12ஆம் இடம் 3ஆம் இடமாக இருக்கிறனால அண்டை வீட்டாரிடம் பொறாமை நிச்சயமாக இருக்கும். கடகராசிக்காரன் பக்கத்து வீட்டுக்காரங்க பொறாமப்படுறாங்க, உங்கள் சீக்கிரம் சொல்லவே வேண்டாங்க. ஏன்னா 3ஆம் பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட கூட்டு தயவுசு யார்கிட்ட கூட்டு போட்டாலும் பக்கத்து வீட்டுக்காரங்க கூட்டு போடக்கூடாது. உங்களை குறை சொல்வதற்கும் உங்களை அவமானப்படுத்தும் காத்திருக்கும் அண்டை வீட்டார்கள் எல்லாம் பக்கத்தில் இருக்க கவனிக்கணும். ஏதோ ஒரு சூழ்நிலை அவமானப்படுத்தக்கூடியதாக இருக்கும். நிறைய பேருக்கு இந்த லெட்டரு, போஸ்ட்டு இதெல்லாம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே வராமல் வேறு பக்கம் போய் அங்கே போய் வாங்கிட்டு வர மாதிரி இருக்கும். இந்த கொரியர் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃபுட் டெலிவரி, இந்த மாதிரி டெலிவரி, ஜொமேட்டோ இதெல்லாம் நிறையா இருக்கு இல்லையா. இந்த டெலிவரி, கொரியர் எல்லாமே பார்த்திங்கன்னா இவங்க வீட்டுக்கு வராமல் வேறு எங்கேயோ போயிடும். ஃபோன் பண்ணி திருப்பி வர வைக்கணும், இல்லை வேறு எங்கேயோ கொடுத்துட்டு போயிடுவாங்க. இந்த விஷயங்கள் கவனமாக பார்க்க வேண்டியது. இந்த பெண்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த கோயில் விஷயங்கள், குறிப்பாக கோயிலில் பார்த்திங்கன்னா கோயில் சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு ஆர்வம் இருக்கும். இவங்க தான் முன்னாடி நின்று பண்ணுற மாதிரி இருக்கும். கோயில் நிர்வாகம், ஒரு சங்கங்களில் ஒரு கமிட்டியில் மெம்பராக வந்துடும். ஒரு கூட்டத்தில் இவங்களுக்கு ஒரு போஸ்டிங் ஈஸியாக வந்துடும். டக்குன்னு ஒரு போஸ்டிங் கொடுத்துருவாங்க.
என் குலதெய்வம் கோயிலுக்கு போனேன், என்ன அந்த இது பண்ணாங்க, மகளிர் சுய உதவி குழுவில் எனக்கு ஒரு போஸ்டிங் கொடுத்துட்டாங்க, நான் சைன் பண்ணால் தான் வேலை நடக்கும். இவங்க சைன் பண்ணால் தான் வேலை நடக்கிற மாதிரி ஒரு பொறுப்பு வந்துடும். என்ன ஒர்க் லோடு ஜாஸ்தி ஆயிரும் இந்த ராசிக்கு. அதனால் இந்த ஒர்க் லோடை மட்டும் இவங்க பேலன்ஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலைகள் நிச்சயமாக இருக்கிறது. இவங்களுக்கு ராசி எண்கள் நிறங்கள்லாம் இருக்குங்க, அதை சொல்லுவோம். அதற்கு முன்னாடி யாருக்காவது ஜாதகம், பிரசன்னம், வாஸ்து, நியூமராலஜி பார்க்கணும், கீழே இருக்கிற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். சரி, குறிப்பாக பார்த்திங்கன்னா இவங்களுக்கு ராசியாக பொதுவாக மாணிக்க கற்கள் பயன்படுத்தலாம். இவங்களுக்கு திருச்செங்கோடு பக்கத்தில் இருக்க அர்த்தநாதீஸ்வரர் கோயில் வழிபாடு செய்யும் பொழுது ஆண் பெண் இருவரும், அதாவது சிவனும் சக்தியும் சேர்ந்து இருக்கிற மாதிரி ரூபங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். பொருளாதார வளர்ச்சி, தலைமை பண்பு எல்லாத்துக்கும் மேன்மைப்படுத்திடும் இந்த ராசிக்கு ஒன்றே ஒன்று, இந்த தண்ணி சம்மந்தப்பட்ட உடல் தொந்தரவு, வாட்டர், தண்ணி நிறையா குடிக்கணும். ராசி தத்துவம் இதாக இருக்கும், ஆனால் பாடி ஹீட் ஆகிட்டு இருக்கும், அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். லைட்டாக ஃபைல்ஸ் வர மாதிரி இருக்குங்க, மலச்சிக்கல்கள் தொந்தரவு இந்த மாதிரி இதெல்லாம் வர வாய்ப்பு இருக்கிறது, அதில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். இவங்களுக்கு உடல் எடை மட்டும் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ரொம்ப ஒல்லியாக இருப்பாங்க, குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு திடீர்னு உடம்பு வந்துடும். பெண்களுக்கு இந்த கம்ப்ளைண்ட், இந்த ராசியில் இருக்க பெண்களுக்கு மிகப்பெரிய கம்ப்ளைண்ட் முடி உதிருதல். பொதுவாக எல்லா பெண்களும் சொல்லணும், இந்த ராசிக்காரங்களுக்கு அது என்ன இல்லை கிலோ கணக்கில் உதிருதுன்னு சொல்கிற மாதிரி அந்த மாதிரி சொல்லுவாங்க. இது மாதிரி நீங்கள் தத்துவத்தை சொல்லிக்கிட்டே போகலாம், பொருளாதார தொழில் ரீதியாக குழந்தை பிறப்புங்கிறது. சரி, வெளிநாட்டு வாய்ப்புகள் இருக்கும். ஏதோ ஒரு நாள் வெளிநாடு போயிட்டு வந்ததால் எது ராசி ஆக்டிவேட் ஆகிரும். வெளிநாடு பயணங்கள் வாழ்க்கையில் உண்டு. ஒருத்தங்க நம்பவே இல்லை, இந்த வயசான காலத்தில் அவங்க அதாவது அவங்க மருமகன் வெளிநாட்டு பையனை கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் மகள் மூலமாக வெளிநாடு போயிட்டு வந்தாங்க, லண்டனுக்குலாம். அந்த மாதிரி உங்களுக்கு நிச்சயமாக அம்சம் அமையும். நீங்கள் எண்களாக 2, 9, 3 இந்த எண்கள் மிகுந்த வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய காலம் இருக்குது. ரைட், வேறு கேள்விகள் சந்தேகம் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.